ஓவியாவ திட்டுற விஜய் ரசிகர்கள் அசராம போஸ்ட் போட்ட ஓவியா இறங்கிதான் அடிக்கல. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் கடந்த 27ஆம் தேதி கரூர்ல பரப்புரை நடத்திட்டு போயிட்டாரு. இந்த பரப்புரையில கலந்துகிட்ட விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், அப்புறம் பொதுமக்கள் அப்படின்னு மொத்தமா 42 பேர் உயிரிழந்துட்டாங்க. இதுல 10 பேர் குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய வேதனைக்குரிய விஷயம். இப்படி இருக்கையில சம்பவம் நடந்த சில மணி நேரங்கள்ல நடிகை ஓவியா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விஜய கைது செய்யணும் அப்படின்னு பதிவிட்டதா ஸ்கிரீன்ஷாட்டுகள் இணையத்துல வேகமா பரவுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க அதை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில ஓவியாவோட இன்ஸ்டாகிராம் பதிவுகளுக்கு விஜய் ரசிகர்கள் செஞ்ச கமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை நிறைய பேருக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதாவது விஜய் ரசிகர்கள் ரொம்பவுமே மோசமாவும் நாகரீகமற்ற வார்த்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்பவுமே கொச்சையா ஓவியாவை விமர்சனம் பண்ணி விஜய கைது செய்ய சொல்லி அவங்க பதிவிட்டதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லியும் கமெண்ட் போட்டுட்டு வந்தாங்க. இந்த கமெண்ட்டுகளை எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ஓவியா அதையெல்லாம் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா பதிவிட்டிருக்காங்க. ஓவியா இப்படி ஸ்கிரீன்ஷாட்டுகளை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே நினைக்கல. விஜய் ரசிகர்களோட இந்த நாகரீகமற்ற செயல் நிறைய பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இப்படியான நிலையில நடிகை ஓவியா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னோட போட்டோ ஒன்ன பகிர்ந்து அதுக்கு அட்டகாசமான கேப்ஷன் ஒன்னையும் போட்டிருக்காங்க. அதாவது நீ விரும்பும் பெண்ணாக இரு அப்படின்னு இங்கிலீஷ்ல கேப்ஷன் போட்டிருக்காங்க. அந்த பதிவுக்கும் விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து மோசமான கமெண்ட் போட்டுட்டு வராங்க. அதே நேரத்துல ஓவியாவுக்கு ஆதரவாகவும் சிலர் பதிவிட்டு வராங்க. அதாவது ஓவியாவை மோசமா விமர்சனம் பண்றவங்க ஓவியாவை கைது செய், ஓவியாவை யாரும் பின்தொடர வேண்டாம், பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 200, தாவேகாவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓவியாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு ரிப்போர்ட் அடிக்க வேண்டும் அப்படின்னு பல பதிவுகளை பார்க்க முடியுது. அதே நேரத்துல ஓவியாவுக்கு ஆதரவா சிலர் இரும்பு பெண், ரொம்பவுமே தைரியம் தான், ஓவியா தைரியமான பொண்ணு, உங்களை எல்லாம் ஒரு பொண்ணு எதிர்த்து கேள்வி கேட்டா உடனே அந்த பொண்ணு ஆபாசமா பேசுறது, நடத்தைய விமர்சனம் பண்றதுதான் உங்க புத்தி, இதுதான் விஜய் கட்சியோட லட்சணம், விஜய் நிர்வாகிகளோட லட்சணம், இவங்க எப்படி தமிழ்நாட்டை வழி நடத்துவாங்க அப்படிங்கிற பதிவுகளையும் பார்க்க முடியுது. கரூர்ல நடந்த துயர சம்பவம் மொத்த தமிழ்நாட்டையும் கவலையில ஆழ்த்தியிருக்கு. உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் 20 லட்சமும், தமிழ்நாடு அரசு சார்பில் 10 லட்சமும், மத்திய அரசு சார்பில் 2 லட்சமும் இழப்பீடா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த துயர சம்பவத்தால அடுத்த வாரத்துல விஜயோட சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது அடுத்த வாரத்துல அவர் வேலூர் அப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பிரச்சாரம் செய்ய போகிறதா இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.